தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது அரசியல் மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த மாநாட்டு மேடையில் உரையாற்றி இருக்கிறார். மாநாட்டு மேடைக்கு விஜயின் பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில மணித்துளிகளில் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே மாநாட்டு திடலில் குவியத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வகையில் மாநாட்டு மேடையிலிருந்து ராம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராம்பின் வழியாக விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் மேடைக்கு வந்தவுடன் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் படங்களுக்கு அவர் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கு பிறகாக மாநாடு தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்கிற அந்த தலைப்பின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறதன் காரணமாக அது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளும் இன்றைய மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் தற்போது பாரப்பத்தி மாநாட்டு திடலிலிருந்து ஆம்புலன்ஸுகள் மதுரை மற்றும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கின்றன. உடல்நலக் குறைவு ஏற்பட்டவர்களை மாநாட்டு திடலிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் செல்லப்படக்கூடிய நிகழ்வும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். திருமிகலட்சுமி, இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக மாற்று சக்தி கிடையாது, முதன்மை சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி அந்த தொண்டர்களுக்கான அழைப்புல குறிப்பிட்டிருந்தார். அந்த முதன்மை சக்தி அப்படின்னு சொல்ல வரதன் மூலமாக அவர் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்? அரசியல் ரீதியாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தாவேகா தொடங்கினதுலேருந்தே அவங்கள இந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸில் அவங்கள ஃபிட் பண்ணணும் அப்படின்றத அவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் அது போக 2 பேருக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆல்டர்னேட் அப்படிலாம் ஆரம்பத்தில் இருந்தே பேசப்பட்டது. விஜயகாந்த் கட்சி தொடங்கின போதாக இருக்கட்டும், அதற்கு முன்பு வைகோ வந்த போதாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா நேரங்கள்லையுமே அப்படி தான் பேசப்பட்டது. ஸோ அதே மாதிரியான நரேட்டிவ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மாற்று சக்தி கிடையாதுன்றதை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் எப்படியும் அவங்க ஜெயிச்சிட முடியும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விட அதீத நம்பிக்கை அவங்க மத்தியில் இருக்குது. அவருக்கும் இருக்குது, அவருடைய தொண்டர்களுக்கும் இருக்குது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த இது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா, எனக்கு க்ரௌட் நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது, அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது.
அரசியல் ரீதியாகவும் அவரை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் இந்த க்ரௌட் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின். அது நமக்கு இப்போ தெரியாது. எலெக்ஷன் நெருங்க ஒரு இஷ்யூஸும் அந்த இஷ்யூ பேஸ்டாக அவங்க பேசக்கூடியது இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்படி வரும்போது அவர் மாற்று சக்தியா அல்லது கட்டாயம் அவர் முதன்மை சக்தியாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றது அப்போ தான் புரியும். நிச்சயமா. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மங்கள இசையோடு தற்போது நிகழ்வுகள் தொடங்கி இருக்கிறது. மேடைக்கு நிர்வாகிகள் வரத் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரவிந்த், இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அது 1967, 77 இந்த 2